ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2022 கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வெளியாயிருந்தால் கூட 2023 சவுத் கொரியா, 2025 நார்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையும் ஒரு டைமில் ஒரு சவுத் கொரியன் படமாக வெளியான நெக்ஸ்ட் சோஹி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையில் நம்ம கதாநாயகியுடைய பேர் தான் சோஹி. இவங்க பேசிக்காக ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம கொஞ்சம் நல்லா தான் ஆடுறோம், நம்ம எப்படியா நல்ல முயற்சி பண்ணி நல்ல ஒரு டான்ஸராக ஆகணும் அப்படிங்கிறது இவங்களுடைய பெரிய ஆசை. ஆனால் இப்போ எப்படி நம்ம ஊரில் எல்லா காலேஜஸ்லையுமே நீங்கள் இந்த தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கும்போதே கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் போகணும், போய் ஒரு இடத்துல எங்கேயாவது வேலை பார்க்கணும், ட்ரெயினிங் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வேலை பார்க்கணும், 6 மாதம் இல்லை 1 வருஷம் அப்படி பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே நல்லா வேலை பார்த்து உங்களை ரொம்ப அந்த கம்பெனிக்கே பிடிச்சி போச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் வெளியே வரும்போது ஆஃபர் அவனே கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இப்போ போய்கிட்டு இருக்கு இல்லையா. எல்லா இடத்துலையும் அந்த இன்டர்ன்ஷிப்பு இப்போ இருக்குது. அந்த மாதிரி நம்ம கதாநாயகி படிக்கிற அந்த ஹைஸ்கூல்லையும் எக்ஸ்டர்னாக கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்கு போகணும், ஒரு ட்ரெயினிங் மாதிரியாவது போகணும். அப்படி ஒரு கால் சென்டரில் வேலைக்கு போகிறாங்க, ஒரு சப்கான்ட்ராக்டர் மாதிரி இல்லை ஒரு ட்ரெயினி மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்படி ஒரு பொசிஷனில் நம்ம கதாநாயகி வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஸ்டைஃபன் மாதிரி சம்பளம் மாதிரி கொடுக்கணும். முதல்ல அது கால் சென்டர் வேலை. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வேலை அப்படின்னா கூட நம்ம அதிகபட்சம் பாட்டு வாங்குறது நம்ம மேனேஜர்கிட்ட, எப்பயாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பாட்டு வாங்குறது நம்ம சூப்பர் பாஸ்கிட்ட, இப்படிங்கிற மாதிரி போகும் நம்ம நிலைமை. ஆனால் இப்படி இல்லாமல் ஒரு கால் சென்டர் வேலைக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் ஆள் அட்ரஸ் யார், அவன் முன்ன பின்ன எவனே நமக்கு தெரியாது, அவன்லாம் கால் பண்ணி அவன் பிரச்சனைக்கு நம்மளை துப்புவேன். கால் சென்டர் எம்ப்ளாயிஸுக்கு எல்லா விஷயம் இப்போ நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவன் 100கணக்கான பேர்கிட்ட ஒரு நாளும் அவனுக்கு இருக்க கடுப்பெல்லாம் அவன் முண்டாட்டி மேல் இருக்க கோவத்தெல்லாம் நமக்கு தான் கால் பண்ணி காமிப்பான். எல்லாத்தையும் பொறுமையாக சிரிச்ச மணிக்கு வாங்கிட்டு ஃபோனை வச்சுட்டு திட்டுறதா இருந்தால் அதுக்கப்புறம் தான் திட்ட முடியும் பக்கத்தில் இருக்க நம்ம கொல்லிக்கிட்ட. அந்த மாதிரி ஒரு வேலை கதாநாயகிக்கு இது ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுனா கூட கொஞ்ச நாள்லையே அவங்களுக்கு இந்த ப்ரெஷர் தாங்கவே முடியலை. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கர ப்ரெஷரு. ஆனால் இதை பேரண்ட்ஸுக்கிட்டையும் சரி அவங்க ஸ்கூல்லையும் சரி போய் அவங்க சொல்லத்தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிற லெவலில் கிடையாது. இப்போ எல்லாருக்குமே எல்லாம் இனிச்சிக்கிட்டே வந்துருமா வாழ்க்கையில், இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அதுக்கப்புறம் போக எல்லாம் பழகிடும் அப்படிங்கிற மாதிரி நீ அதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திருப்பி ப்ரெஷரை போட, இதுக்கப்புறம் சரி ரைட்டு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கதாநாயகி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஜங் ஜூ ரி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் எழுதி இயக்குன ஒரு படம் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நல்லா சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு டெட் ஸ்லோ ட்ராமா. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு த்ரில்லிங்கான மொமெண்ட்ஸோ ஐயோ அடுத்தடுத்து வேறு மாதிரி சீட்டேஜல் இருக்குது, அதுக்கும் இதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி ஒரு படமாக இருக்குன்னு தான் நாங்கள் எந்திரிச்சு உட்காந்து இவ்வளோ தூரம் எதிர்பார்த்து பார்த்தோம் பிரதர் அப்படிங்கிறவங்க எல்லாரும் இதோட இந்த ரிவ்யூ வீடியோவே கூட கட் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை நான் தேவையில்லாமல் யூஸ் பண்ண விரும்பலை. இந்த படம் நல்ல படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகான அற்புதமான உலக படங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது, ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். முதல்ல இந்த படத்தை யார் பார்க்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் பார்க்கணும். பல நேரங்களில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஸ்கூல்லையும் சரி காலேஜஸ்லேயும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி முதல்ல ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் ஆரம்பிக்கும். அப்படியே போக ஏதாவது ஒரு பிரச்சனையில் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம பிள்ளைங்களை புல்லிங் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு சண்டை சச்சரவாகி போச்சு பிள்ளைங்களுக்குள்ள அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், சின்ன பிள்ளைங்க சும்மா அப்படி தான் இன்றைக்கி பேசிப்பாங்க, இன்றைக்கி நாளைக்கு சண்டை போட்டுப்பாங்க, மறுநாள் காலையில் ஒன்றா போயிட்டு எல்லாம் ஜாலியாக ஒரு கூல் ட்ரிங்க்ஸை வாங்கி கேன்டீனில் சாப்பிட போதுங்க அப்படிங்கிறதான பேரண்ட்ஸாக நம்மளுடைய புரிதல். ஆனால் சில நேரத்தில் இவங்க சிறுசாக பண்ணுற ஒரு சின்ன புல்லிங்காக இருக்கலாம், இல்லை ஏதோ அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். அதை நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது பேரண்ட்ஸாக பல பேரண்ட்ஸ், குறிப்பாக ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் அதுக்கான டைம் கொடுக்கறது கிடையாது. முதல்ல காதையே கொடுத்ததை கேட்குறது கிடையாது. காரணம் என்னென்னா, நீங்கள் இல்லை நான் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாரும் சம்பாரிச்சாதான் சோறு. யார் வந்து நமக்கு இருந்தாங்க வச்சுக்கோங்க 10 லட்ச ரூபாயே நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த வேலை இது இருந்தால் தான் இந்த மாதம் நமக்கு சம்பளம், இந்த சம்பளம் இருந்தால் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோம் லோனு, கார் லோனு, பைக் லோனு எதுவாக இருந்தாலும் இந்த லோனெல்லாம் கட்டி முடிச்சு ஏதோ குடும்பத்துக்கு பொண்டாட்டி கையில் கொஞ்சம் காசு கொண்டு போய் கொடுத்து இந்த அம்மா பலசரக்கு வாங்கிக்க அப்படிங்கிற லெவல்லையாவது நம்ம பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த பணத்திற்கான தேடல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் பணத்திற்கான தேடலுங்கிறதையும் தாண்டி பல பேரண்ட்ஸுக்கு நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் சொசைட்டியில் எல்லாரும் நம்மளை அப்படி நிமிந்து பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல ரேங்கிங்கில் இருக்கணும், ஒரு பொசிஷனில் இருக்கணும். நமக்கு நம்ம உழைச்ச உழைப்புக்கு ஒரு வருஷமாக பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட யாருன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வேலை பார்த்துருக்கோம், நமக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், ஹைக்கு கிடைக்கணும், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னு எவ்வளோ விஷயங்களுக்கான ஓட்டம் நமக்கு இருக்குது. இதில் அட சும்மா போமா ஏதாவது சொல்லுமா அந்த பிள்ளை
சும்மா இப்படி தான் பிள்ளைங்க அப்படி இருக்குங்க, அதெல்லாம் போக சரியாக போயிடும், ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம அதை பெருசாக கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் இப்படி உதாசீனப்படுத்தி இதனால ஒன்றும் ஆயிர போகிறதில்ல அப்படின்னு லைட்டாக அப்படி லூஸில் விடுற ஒரு விஷயம் நாளைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறத அவ்வளவு அழகாக கன்வே பண்ண ஒரு படம் இது. அதனாலேயே எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்ககிட்ட பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஞாபகத்தில் இருக்கட்டும். ஏன்னா ரிவ்யூ பண்ணுற சேனல்ஸ்லேயே டிஸ்க்ளைமர் வைக்கிற சேனல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளாம் எப்போயோ எத்தனை வருஷமா 8 வருஷத்துக்கு மேலே நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் கிடைச்சிது அப்படிங்கிறத தாங்க இப்போ நான் விமர்சனமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி நம்ம ஜோசியம் சொல்லலை, 5 விரலும் ஒரே நீளத்தில் இருக்காது, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி தான் ஒப்பீனியன் இருக்கும். அதனால் நீ சொன்ன மாதிரி அப்படி ஒன்றும் எனக்கு இல்லையே. முதல்ல விமர்சனமே இங்கே பாதி பேர் கரெக்டாக காது கொடுத்து கேட்குறதே கிடையாது. ஒன்றுமே இல்லை. இந்த சிங் கீதம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் விமர்சனம் பண்ணியிருந்தோம். அந்த படத்தில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், இது ஒரு மியூசிக்கல் ட்ராமாவாக தான் கன்வே பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆனால் மியூசிக்கல் ட்ராமாவா சும்மா எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே தெரிவாங்க அப்படிங்கிற மாதிரி படங்கள் பல பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு மியூசிக்கல் ட்ராமாஸ் பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மியூசிக்கல் ட்ராமாஸே நமக்கு இப்போ நான் அப்படி பெருசாக பார்த்தது கிடையாது, நமக்கு பிடிக்காதுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறது கஷ்டம்தான் அப்படிங்கிறத தெளிவாக விமர்சனத்தை சொல்லியிருந்தோம். ஆனால் பின்னாடியே வந்து விமர்சனத்தில் என்னென்னமோ பயங்கரமாக அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நீங்கள் எனக்கு ஒன்றும் அப்படி படலையே, பாடியே தள்ளுறாங்க, அறுக்குறாங்க அப்படின்னாங்க ஒரு சில பேர். ரெண்டாவது ஈவில் டெட் பர்ன் படத்தை எடுத்துக்கோங்க. தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்த படம் ஜம்ப்ஸ்கேர்ஸுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஸ்பூக்கி ஹாரர் த்ரில்லர் படமே கிடையாது, ஸ்லாஷர் ஹாரரா, பிளடி ஹாரரா, சில இடங்களில் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான சீன்ஸோட அப்படி ஒரு ஹாரராகத்தான் இந்த படம் பட்டுச்சுன்னு சாம்பிளுக்கு படங்களை நான் சொல்லியிருந்தேன். உதாரணத்துக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியோ, இல்லை சா மாதிரியோ, ஹாஸ்டல் மாதிரியோ, டெக்சாஸ் செயின்ஸா மெசக்கர் அந்த படம் மாதிரியோ ரத்தம் திரிக்க ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க. இது ஸ்பூக்கி ஹாரரே கிடையாது, நீங்கள் ஸ்பூக்கி ஹாரர்னு நம்பி போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும்னு அத்தனை தடவை விமர்சனத்தில் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் படத்துக்கு போயிட்டு வந்து நீங்கள் சொன்ன அளவுக்கு ஒன்றுமே இல்லை, ஜம்ப்ஸ்கேர்ஸே இல்லை இந்த படம், நான் உங்கள் பேச்சை கேட்டு பெரிய எதிர்பார்ப்பில் போயிட்டேன். நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன எதிர்பார்ப்பில் போனீங்க? அந்த மாதிரி சொல்கிறதே இங்கே முழுசாக காது கொடுத்து யாரும் கேட்கறதில்ல சார். அதனால தான் இதை நான் இங்கே சொல்கிறேன். இந்த படத்துக்கும் உங்களுக்கு நீரோடை மாதிரி போகக்கூடிய ஒரு படம், பட் நமக்குள்ள ஒரு பெரிய இம்பேக்டை படம் பார்த்து முடியும் போது ஏதோ ஒரு விஷயம் மனசு ஃபுல்லாக ஒரு கணம் அப்படின்னு விடக்கூடிய ஒரு படமாக இந்த படம் எனக்கு பட்டுச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு படம். டெட் ஸ்லோ ட்ராமா தான், ரொம்ப பொறுமையாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆனால் பார்த்து முடிக்கும்போது படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீனே ஹீரோயின் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று டான்ஸ் ஆடி பார்ப்பாங்க. சரியாகவே வராது அவங்களுக்கு. படத்துடைய வெரி லாஸ்ட் ஃப்ரேமே அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று டான்ஸ் ஆடுற அந்த சீன் தான். செம்மையாக ஃபஸ்ட்டு சீன் இதிலே ஆரம்பித்து அதிலே முடிச்சிருப்பாங்க. ஆனால் அது இன்பிட்வீன் என்ன நடந்ததுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதனால அந்த பொண்ணு பல விஷயங்கள் இப்படி வந்து ஒரு கால் எடுத்துச்சுங்கிற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அவ்வளவு சூப்பராக பதிவு பண்ணியிருந்தாங்க. அட்டகாசமான ஒரு படம் இது. கிம் சூயின் அவங்க தான் படத்தில் கதாநாயகியாக பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு. படத்தில் ஆக்சுவலி 2 ஹீரோயின் அப்படி தான் சொல்லணும். 2வது ஹீரோயின் யார் என்ன ஏதுனே அந்த கேரக்டரே நான் உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஒரு படம். முதல்ல இது உணர்வுபூர்வமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தில் எந்த ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் அப்படி இப்படிலாம் எதுவும் கிடையாது. திருப்பியும் நான் சொல்லிடுறேன், மெதுவாக ஈரானியன் படங்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம். இல்லை மலையாள படங்கள், டெட் ஸ்லோ மலையாள ட்ராமாஸ் நல்ல காலத்திலே அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி படங்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம். பட் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம். படம்னா இதுதான் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்ச ஒரு படம் இது. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். குறிப்பாக நான் சொன்னேனே, நீங்கள் பேரண்ட்ஸ் டீனேஜ் பசங்க யாராக இருக்கட்டுமே, ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, பிள்ளைகளை பெற்ற அது இந்த வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவழித்து இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். நமக்கே அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பாடம் ஒன்று உள்ள இருக்குது. ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம், எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு செமையான வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.